தரேன் அப்படி சொன்னவங்க இந்த கட்சி நான் என்னை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லியே ஒரு நீ வா நான் சீட்டு தரேன்னு சொன்னோம். நான் இறங்கி பணியூர் கூட்டு போனாங்க, என்னை சேர்த்தாங்க. கொள்கை பொறுப்பு வர்றாங்க, யார் முன்கூட்டியே வராங்க அவங்க என்ன அந்த சீட்டு தருவோம், நாங்கள் காசு போடலாம் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. சேர்ந்த எல்லா பத்தி செலவு பண்ண நோட்டீஸ் வச்சா பேனர் கொடுத்தேன், எல்லாருக்கும் துண்டை போட்டேன், தொகுதியில் எல்லாத்தையும் செலவு பண்ணி ரெடி பண்ணேன். மீட்டிங் போட்டோம், எவ்வளோ பண்ணோம். ஒரு மீட்டிங்க்கும் நான் நல்லா ஒரு 2 ஆதாரம் இருக்குது. மீட்டிங்கில் முருகனுக்கு தான் சீட்டு மனோல் தொகுதியில் அப்படின்னு சாமிநாதன் சார் சொன்னது. அதுலேயும் வந்து இப்போவே நான் சொல்கிறேன், 30 தொகுதியில் நாங்கள் அறிவிப்போம், எந்த கட்சிக்காவது அறிவிப்பு தகுதிக்குதா இந்த மனோல் தொகுதியில் முருகனும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னார். முருகனை வேட்பாளர்னு எல்லாமே நம்பியிருக்க நேரத்தில் இவங்க கொட்டியை வாங்கிக்கிறீங்க. இப்போ வந்து உள்ள எல்லாமே உள்ளதாங்கிறாங்க. யார் யாரு கொட்டி யாரு அது யார் நம்ம ஆனந்தண்ணா சாமிநாதன். நான் ஒன்றும் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆழ்ந்து சொல்கிறேன். இந்தாக்கா தளபதி விஜயை போயிடுவாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க தளபதி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் 30 தொகுதியிலே நாங்கள் தனித்து போய் சொல்லிட்டாங்களா இல்லையா? பத்திரிக்காரன் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிட்டாங்களா இல்லையா? இப்போ வந்து என் நாய் கட்டுறதுக்கு 5 தொகுதி வந்து கூட்டணிக்கு பேசுகிறாங்க. இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க? தளபதி 30 சீட்டு தனித்து போட்டு பாண்டிச்சேரி புதுவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இவங்க என்கிட்ட என்ன வந்து காது குத்துறதுக்கு சொல்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணிக்கு 5 சீட்டு கேட்டுருக்காங்க, நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நாய் கட்டுறது. என்னன்னாக்கா நேற்று கூட்டி என்கிட்ட பேசுகிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க தளபதி முகம் இருந்தால் போதும், உனக்கு சீட்டு, நீ ஜெயிச்சிடுவா, நீ உன் வேலையை பாருன்னாங்க. இப்போ கூட்டி நேடி பேசுகிறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுன்னு ராம வச்சு நேர் கேட்குறாங்க. ராமோட வேட்பாளர் நேர் வச்சுங்க பஞ்சாயத்து பேசுகிறாங்க மேலே. இதெல்லாம் நியாயமா? 30-40 வருஷமா அவருக்கு சம்பாரிச்சு பணம் கோடி கணக்கில் எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தாங்க, தாலி எடுத்துட்டாங்க, பச்சையா தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணாங்க. என் படையை வச்சு நான் நாளைக்கு சுயேட்சா வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். அது இல்லாமல் ₹1 காசு கொடுக்க மனோல் தொகுதி நான் அனுமதிக்க மாட்டேன்.